உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அதுவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை வழிநடத்தியிருந்த சஹ்ரானையும் வழிநடத்திய ஒரு மிக பெரும் குழு தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் அதுவும் பிள்ளையான் சுரேசாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அந்த குழு தொடர்பான உண்மைகள் வெளிவந்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து அறுதியும் உறுதியுமாக தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இன்றைய தினம் சஜித் பிரேமதாச தரப்பு பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற பாதையை வழிமறித்து கோட்டா ஹோஹோம், மஹிந்த ஹோஹோம் போன்று அனுர கோஹோம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள், போராட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலக வேண்டும், அனுர கோஹோம் என்ற அடிப்படையிலான போராட்டங்கள் இன்றைய தினம் கொழும்பிலே வெடித்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம் சஜித் பிரேமதாச தலைமையிலே. அத்தோடு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சொத்து விவரங்களை தான் தெரிவுபடுத்துவதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த விடயம் இப்போது தீவிரம் பெறுவதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள். எனவே இதுவரையிலே எந்த விதமான உண்மைகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வானது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே இதுவரை இருந்த அரசாங்கங்கள் நடத்திய விசாரணையிலிருந்து முற்றுமுழுதாகவும் மாறுபட்ட கோணத்திலே தான் விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதற்கு முன்னர் இருந்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமும் சரி, அதற்கு முன்னர் இருந்த மைத்திரி அரசாங்கமும் சரி, அதன் பின்னர் வந்த ரணில் அரசாங்கங்களோ கொண்டு வந்த ஆணைக்குழு அறிக்கைகளின்படி இப்போது விசாரணைகள் செல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த ஆணைக்குழு அறிக்கைகளை மையமாக கொண்டு விசாரணைகள் இன்னும் ஒரு பக்கம் அல்லது இன்னும் ஒரு புறம் நகர்த்தப்படுகின்றது என்பதைத்தான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்ற கருத்து உறுதிப்படுத்துகின்றது. குறிப்பாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற கருத்துக்கள் மிக முக்கியமான ஆதாரங்களை அல்லது மிக முக்கியமான தகவல்களை வெளிக்கொண்டு வருவதாக அமைந்திருக்கின்றது. இதில் ஆனந்த விஜயபால் இன்று தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பல ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்று விட்டது, எனவே மிக முக்கியமான குழு ஒன்றை நாங்கள் நெருங்கிவிட்டோம் என்ற அடிப்படையிலான தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். இதில் அவர் என்ன தெரிவித்தார் என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒன்றும் மத அடிப்படைவாதிகளால் தனியாக நடத்தப்பட்ட விடயம் ஒன்று அல்ல, அதாவது மத அடிப்படை குழுக்களால் மாத்திரமே நடத்தப்பட்டது ஒன்று அல்ல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இது இன்னும் பல சக்திகள் இணைந்து இன்னும் பல குழுக்கள் இணைந்து அந்த அடிப்படைவாத குழுக்களோடு சேர்ந்து செய்த வேலைதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கு அவர் இன்னும் பல உதாரணங்களை காட்டியிருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான சதி வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிலே மிக முக்கியமான ஆதாரமாக 2017ஆம் ஆண்டு மாவனல்ல பகுதியிலே புத்தர் சிலை உடைக்கப்பட்ட விடயம், அதன் பின்னர் கிளறப்பட்ட மத கலவரங்கள் என்று அந்த விடயத்திலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னால் இருந்த குழுதான் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேபோன்று வவுனதீவு 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் 2018ஆம் ஆண்டும் அந்த காலப்பகுதியிலும் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தை மேற்கொண்ட அந்த குழு தான் அதன் பின்னாலும் இருந்து செயற்பட்டது. 2 போலீஸ் அதிகாரிகளை சுட்டுக் கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதுக்கு முன்னாள் போராளி மீது அந்த பழி போடப்பட்டு அவரும் 1 வருடங்களுக்கு மேலே தண்டனைகளை அனுபவித்தார் என்பது மிக முக்கியமான விடயம். அதன் பின்னர் ஒரு மோட்டார் வாகனத்தில் வெடித்த குண்டு வெடிப்பு சம்பவம், அத்தோடு வனத்துவில்லு பகுதியிலே வெடிபொருட்கள் 2019ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதிகளில் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் எல்லாம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான வழிநடத்தல்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு இந்த சுரேசாலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேசாலேவுக்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட போகின்றது என்பது 2-3 வருடங்களுக்கு முன்னரே தெரிந்திருந்ததாம். குறிப்பாக பல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்திய குழு தொடர்பான பல ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த வனத்து வில்லு பகுதியில் கிடைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் எல்லாம் இதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த வவுனதீவு பகுதியில் இடம்பெற்ற போலீசார் கொலை சம்பவம் இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டும் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பதை அவர்கள் முற்றுமுழுதாக அறிந்திருந்தும் அதனை மௌனமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போது இந்த சுரேசாலே கைது செய்யப்பட்டிருக்கிற நோக்கம் கூட இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை திட்டமிட்டிருந்தார், வழிநடத்தி இருந்தார் என்ற அடிப்படையிலே தான் பயங்கரவாத தடை சட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதிலே மிக முக்கியமான விடயம்,
இந்த சுரேஷ் சாலே ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் ராஜபக்சக்களின் ஆட்சியின் முதுகெலும்பாக செயற்பட்டவர்கள் அது இந்த சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலே தான் யாரையெல்லாம் போட வேண்டும் என்று அந்த காலத்தில் தமிழர்கள் சார்ந்து யாரையெல்லாம் போட வேண்டும் என்பதற்கு திட்டங்களை போட்டுக் கொடுப்பவராக இருந்தவர் இந்த சுரேஷ் சாலே. காரணம், அரச புலனாய்வு துறையினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், பணிப்பாளராக இருந்தவர் தான் இந்த சுரேஷ் சாலே. எனவே இந்த சுரேஷ் சாலே பல திட்டங்கள் தெரிந்திருந்தும் அதனை சொல்லாமல் மறைத்து அது சார்ந்து அவருடைய வழிநடத்தல் இருந்தது என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னர் இதற்கான சரியான, அதுவும் இது சார்ந்த பலருடைய வாக்குமூலங்கள், பெயர் குறிப்பிடப்படாத பலருடைய வாக்குமூலங்கள் வெளிவந்ததன் பின்னர் தான் நாங்கள் சுரேஷ் சாலேவை கைது செய்தோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது இன்று நேற்று திட்டமிட்டு, அதாவது 2019 திட்டமிட்டு நடந்த ஒன்று அல்ல, மாறாக இது 2017 முதல் இதற்கான திட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். அது மாத்திரமல்லாமல் இந்த பிள்ளையான், இப்போது சிறையில் இருக்கின்ற பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக உண்மைகள் முன்கூட்டியே தெரிந்திருந்தது. எனவே அவரும் இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். குறிப்பாக சுரேஷ் சாலே பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயம் இன்னும் ஒரு கோணம் நோக்கி போகின்றது. அதிலும் இந்த உண்மைகள் அவர்களுக்கு 2 பேருக்குமே முன்கூட்டியே தெரிந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிலும் இன்னும் ஒரு விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியது சஹ்ரான் குழு. அந்த குழுவினுடைய தலைவராக இருந்தவர் சஹ்ரான் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அந்த சஹ்ரானையும் வழிநடத்திய ஒரு குழு தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றதாம். இதுவரையிலே நடந்த விசாரணைகள், பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே சஹ்ரானையும் வழிநடத்திய ஒரு குழு என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்துக்குள். இதுதான் மிக முக்கியமான விடயம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதுவும் பாராளுமன்றத்திற்குள்ளே ஒரு விடயத்தை சாதாரணமாக குறிப்பிட முடியாது என்பது மிக மிக முக்கியமான விடயம். அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவிலே இருக்கும். சும்மா ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. பல ஆதாரங்கள் கிடைத்த பின்னர் தான் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை சொல்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இவர் பல விடயங்களை சொல்வார், ஒரு சிறிது நாட்களிலே அந்த விடயம் சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவார்கள். இது பிள்ளையான் கைதுக்கு முன்னர் அவர் இந்த விடயத்தை சொன்னார். அதே போன்று சுரேஷ் சாலே கைதுக்கு முன்னரும் சுரேஷ் சாலே பற்றி, அதாவது சுரேஷ் சாலே என்றவர் பெயர் சொல்லவில்லை, மிக முக்கியமான இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட இருக்கின்றார் என்று சொல்லியிருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். அதற்கிணங்க இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அத்தோடு இப்போது அவர் சொல்கின்ற விடயம் ஒரு குழு தொடர்பான உண்மை வெளிவந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதான் மிக முக்கியமான விடயம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய குழு சஹ்ரான் குழு, அதனுடைய தலைவர் சஹ்ரான். அந்த சஹ்ரானையும் வழிநடத்திய ஒரு குழு இப்போது வெளிவந்திருக்கின்றது. குழு தொடர்பான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. மிக விரைவிலே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் முன் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்குள்ளே இன்றைய தினம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் பாராளுமன்றத்துக்குள்ளே பிமல் ரத்நாயக்க சஜித் பிரேமதாசவை போட்டு தாக்கி இருக்கின்றார். காரணம், சஜித் பிரேமதாச இந்த உதயகம்மன்வலனுடைய புத்தக வெளியீடு, உதயகம்மன்வலவுக்கு திடீரென அந்த மண்டை குழம்புவது போன்று சில செயற்பாடுகளை செய்வார். அதற்கிணங்க அவர் தன்னுடைய புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியே இந்த சஹ்ரான் தான். அது மஹிந்தவும் இல்லை, ராஜபக்சக்கள் தரப்பும் இல்லை, இராணுவமும் இல்லை. நான் இராணுவத்தினரை காப்பாற்றவே வந்தேன் என்ற அடிப்படையில் இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டது மாத்திரமல்லாமல் இதற்கு மிக முக்கியமான காரணம் சஹ்ரான் தான். இந்த அரசாங்கம் நேரத்தை வீணடிக்கிறது, மக்களை திசை திருப்புகின்றது என்றெல்லாம் குறிப்பிட்டு இருந்தார். அந்த நூல் வெளியீட்டிலே பார்த்தால் முன் வரிசையிலே இருந்தவர்கள் எல்லாம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய தொடர்புடையவர்கள் தான். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, அதிலே இந்தியா தான், ஒரு நாடுதான் முக்கிய காரணம், நான் உண்மையை சொல்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்குள்ளே சென்ற ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர், அவர் தான் இந்த மைத்ரிபால சிறிசேன. அவர் அங்கே சென்று இந்தியா தான் காரணம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வெளியே வந்து விட்டார். இப்போதும் அவர் சொல்கின்ற விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணம் இந்தியா தான் என்ற அடிப்படையிலே தான் இந்த மைத்ரிபால சிறிசேன தொடர்ச்சியாகவே சொல்லி வருகின்றார். அந்த மைத்ரிபால சிறிசேனவும் அந்த இடத்திலே இருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். இவரோடு சேர்ந்து ஜிஎல் பீரிஸ் தரப்பெல்லாம் இருந்தது. இவரோடு சேர்ந்து சஜித் பிரேமதாசவும் அங்கே இருந்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடி வந்து விட்டார். தப்பியோடி வந்த பின்னர் அவரை ஏஐ, அதாவது இந்த அங்கே இருந்ததெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தொழில்நுட்பம் தான், அது சஜித் பிரேமதாசா அல்ல என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். பின்னர்
முஜிபுர் ரஹ்மானுடைய வாயாலே உண்மை வெளிவந்து விட்டது, அது சஜித் பிரேமதாஸ் தான் என்ற அடிப்படையிலே அதற்கு பதிலளித்திருக்கின்றார் பிமல் ரத்நாயக்க நேற்றைய பாராளுமன்ற அமர்விலே. மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மக்களை காட்டிக் கொடுக்கின்ற வேலையை செய்கின்றார். அதுவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் நீதியான முறையில் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் சஜித் பிரேமதாச அதனை மறைக்க பார்க்கின்ற ஒரு குழுவோடு சேர்ந்து செயற்படுகின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே சஜித் பிரேமதாச தரப்பு இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு முன்பாக, அதாவது பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற வீதியை மறைத்து மிக பெரும் போராட்டத்தொன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதனை மக்கள் போராட்டம் என்று காட்டுவதற்கு அவர்களுடைய கட்சியினுடைய பல சமூக வலைத்தள பக்கங்களில் இது மக்கள் போராட்டம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது ஒன்று மக்கள் போராட்டங்கள் அல்ல, மாறாக அவர்களுடைய போராட்டம். அதாவது சஜித் பிரேமதாசனுடைய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தயாசிரி ஜெய்சகர் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே நின்றிருந்தார்கள். அவருடைய உறவினர்கள் இருந்திருந்தார்கள். கட்சி உறுப்பினர்களை எல்லாம் அங்கே ஒன்று சேர்த்து அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார். போராட்டத்தினுடைய நோக்கம் என்னமோ, எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும், குமார ஜெயக்கொடி பதவி விலக வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய நோக்கம். காரணம், அவர் ஊழல்வாதியாம். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் முன்வைக்கப்பட இருந்தது. எனவே அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கின்ற நோக்கத்தோடும் குமார ஜெயக்கொடியை பதவி விலக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அங்கே போராட்டம் நடந்திருந்தது. ஆனால் போராட்டத்தில் எழுந்த குரல்கள் எல்லாம் அனுரகோஹோம் என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருந்தது. அனுரவினுடைய கேலி சித்திரங்களையும் அனுரவினுடைய முகமூடிகளை கண்ணில்லாதது போன்றும் அங்கே போட்டுக்கொண்டு அவர்கள் அனுரகோஹோம் என்ற அடிப்படையிலும் நிலக்கரிகளை வாயால் கடித்து, அதாவது கரியை வாயால் கடித்து நிலக்கரி ஊழல் என்ற அடிப்படையிலும் கடுமையாக இந்த அரசாங்கத்தை வசைபாடியபடி போராட்டம் நடந்திருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தின்னு பார்க்கின்ற போது, இன்றைய தினம் 10ஆம் திகதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொடுத்திருந்த இறுதி நாள். அதாவது அவருடைய சொத்து விவரங்கள், அவருடைய கடன் விவரங்கள், அவருடைய எப்படி அந்த சொத்து வந்தது என்ற கடன் பத்திரங்கள் என்று எல்லாமே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவர் பிரமாண பத்திரத்தினூடாக முன்வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. கடந்த 23ஆம் தேதி அவருக்கு 14 நாட்கள் காலக்கெடு கொடுத்தது. அது இன்று 10ஆம் திகதியோடு நிறைவடைகின்றது. ஆனால் இன்று வரையிலே மஹிந்த ராஜபக்ச அந்த விடயங்களை முன்வைக்கவில்லை. அப்படி 10ஆம் திகதிக்குள்ளே முன்வைக்காவிட்டால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே தான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொல்லியிருந்தது. ஆனால் இன்று வரையிலே எந்த செய்தியும் வரவில்லை மஹிந்த ராஜபக்ச சொத்து விவரங்களை காட்டியதாக. ஆனால் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றாராம், நான் ஒரு சொத்துக்களையும் மறைக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, என்னுடைய குடும்பமும் அப்படி மறைக்கப் போவதும் இல்லை, நான் இதனை வெளிப்படுத்துவேன் என்று மாத்திரம் சொல்லியிருக்கின்றாராம். ஆனால் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே இன்று கடைசி நாள், இதற்கு மேலே நாங்கள் கால அவகாசம் கொடுக்க மாட்டோம், சட்ட நடவடிக்கைக்கு செல்வோம் என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொல்லியிருக்கின்றது. இது வெறுமனே 14 நாட்கள் கொடுத்த அவகாசம் அல்ல, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கொடுத்த அவகாசம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026 வரையில் இந்த அவகாசம் கொடுக்கப்பட்டும் அவர்கள் இன்னும் சொத்து விவரங்களை காட்டவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.